ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷோ இன்ஃபோ. பீனட் கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீனட் கட்லி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. பீனட் 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் சர்க்கரை 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. எந்த கப்பில் பீனட் அதாவது கடலை அளந்தமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரைங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கணுங்க. 2 டீஸ்பூன் போதுங்க, அதிகமாக இதுக்கு நெய் பிடிக்காதுங்க. இப்போ நம்ம இந்த கடலையை பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. ஃபைன் பவுடரெல்லாம் வராதுங்க, ஓரளவுக்கு குறைன்னு தான் வரும். ரொம்ப நம்ம ஃபைன் பவுடராக பண்ணோம்னா அப்புறம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், பீனட்டை நம்ம இந்த அளவுக்கு தாங்க பவுட்ரு பண்ண முடியும். இதுக்கு மேலே ஃபைன் பவுடராக பண்ணோம்னா எண்ணெய் வந்துடுங்க, அது நம்மளோட ரெசிபி கரெக்டாக வராதுங்க. இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணால் போதுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க, சர்க்கரையெல்லாம் நனையணும். இந்த தண்ணியில் நம்ம போட்ட சர்க்கரை இந்த தண்ணியில் நனையணும், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. அதுக்கு மேலே ஊற்றிட்டு ஒன்றாகாது. நமக்கு தேவையான அந்த பதம் வர்றதுக்கு லேட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லைங்க. சர்க்கரை கரையிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. குப்பை இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பால் ஊற்றி கூட கிளியர் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினோம்னா 1 டீஸ்பூன் பால் ஊற்றினோம்னா மேலே அப்படியே இந்த நுறைய தள்ளும். அது அப்படியே எடுத்து இப்படி ஃபில்டரில் எடுத்து போட்டுடலாங்க. நம்ம விருப்பம் தான், எப்படி வேணால் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ சர்க்கரை தான் கரைஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு தேவையான பதம் இன்னும் வரல. அதனால் அதுக்காக வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணலாங்க. திக்காக பார்வைக்கும் நல்லா தெரியுது. இப்போ பதத்தை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்களா, ஸ்ட்ரிங் வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அடுப்பை ஆனில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சதுன்னா நம்மளோட கடலை கட்லி சூப்பராக வராதுங்க. அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை சேர்த்திக்கலாங்க. சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதனால் நான் இப்போ சேர்த்தேங்க. உங்கள் விருப்பம், உங்களுக்கு சர்க்கரை கொதிக்கும் போது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாங்க. கிளறிட்டு நான் நெய் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 டீஸ்பூன், அது இப்போ தாங்க சேர்த்தணும். இதை நல்லா கிளறிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளற கெட்டி ஆகிடுங்க. ஆனால் பாகு பதம் செக் பண்ண உடனே நீங்கள் இந்த கடலையை பவுட்ரு பண்ணி வச்ச கடலையை போட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆனில் வச்சுட்டு கிளறாதீங்க. இப்போ நான் சொன்ன 2 டீஸ்பூன் நெய்யை இப்போ சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீஸ்பூன் சேர்க்கலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணுறக்கு முதலையே நம்ம எந்த ட்ரேயில் போட போகிறோமோ அந்த ட்ரேயில் ஆயிலோ பட்டரோ கீயோ ஏதோ ஒன்று க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா இதை ஆறின உடனே கொட்டி அதில் சமன்படுத்தி நம்ம அப்புறம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ இன்னொரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்கலாங்க. பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு எப்படி தண்ணியாக தெரிஞ்சது. ஐயோ, நம்ம ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டோமே, நமக்கே ஒரு டென்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, நேரம் ஆக ஆக இறுகிடுச்சு. சர்க்கரையோட தன்மையே அப்படி தான். ஓரளவுக்கு இலகெல்லாம் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக வருங்க. பதம் கரெக்டாக செக் பண்ண உடனே நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும். இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சொன்னேன், 1 டீஸ்பூன் சேர்த்தியாச்சு. இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்தி நல்லா கிளறி அந்த பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதாங்க. பாருங்கள், பேன்லேயே நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ட்ரேயில் மாற்றி ஓரளவுக்கு இந்த பிசைகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமன்படுத்தணுங்க. இப்போ அந்த நம்ம எந்த ட்ரேயில் போட போகிறோமோ அதில் மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், அந்த பேன்லேருந்து இப்போ நான் ஏதாவது ஒரு ட்ரே இல்லை பலகைக்கு மாற்றணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா,
மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சிட்டு ஓரளவுக்கு ஈவன் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை இல்லை நீங்கள் அந்த ஒரு ஷீட் மாதிரி ஒயிட் ஷீட் மாதிரி வருது பார்த்திங்களா, ஸ்வீட்டெல்லாம் அடியில் அந்த ஷீட்டை போட்டுட்டு மேலே இதை வச்சு தேய்ப்பாங்க. அதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டையை எடுத்துகிட்டு எவ்வளோ எவ்வளோ தின்னாக உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. கார்னர்ஸ் எல்லாம் அப்புறம் சரி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த இதுலேயும் நம்ம கீயோ ஆயிலோ பட்டரோ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த பலகையில் தேய்க்கிற மாதிரி இதுலேயும் நல்லா தேய்ச்சிக்கணுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்படி நல்லா தேய்ச்சிக்கணுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாங்க. இல்லாட்டி அந்த ஃபினிஷிங் நல்லா வராதுங்க. திக்னஸ் நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் நல்லா வராது. அதனால் இப்போவே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் மாற்றி வச்சு அப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் அந்த டைமண்ட் ஷேப்பில் தான் எல்லோரும் கட் பண்ணுவாங்க. இப்போ நானும் அப்படி தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்வீட் அப்படின்னா ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆகிடும். இப்படி தான் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? பார்த்திங்களா? சரிங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக எம்மியாக நம்மளோட பீனட் கட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாங்க. பாதாமில் தான் முந்திரியில் தான் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. சாதாரண கடலையை வச்சு சூப்பராக பண்ணிடலாங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு திருப்திங்க. கம்மி குவான்டிட்டிலே செஞ்சு பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வருதான்னு தெரியும். நிறைய குவான்டிட்டியில் செஞ்சிட்டோம்னா அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.